டில்சா நீங்க சொல்லக்குள்ள இன்னும் ஒரு பதிவு பார்த்தேன் நான். பேராசிரியர் பிரதீபராஜ், அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில புவியியல் புடத்திர தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் பிரதீபராஜ் அவர்கள் ஓகே ஓகே. 6 தினங்களுக்கு முதல், இந்த சம்பவம் இடம்பெறது 6 தினங்களுக்கு முதல் சமூக வலைத்தளங்கள் ஒரு பதிவிடுறார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் ஒரு பேர் அனர்த்தத்துக்கு வாய்ப்புள்ளது. ஆனால் எங்கள் நாட்டு மக்களுக்கு அது தொடர்பான எச்சரிக்கை முழுமையாக வழங்கப்படவில்லை என்றே எனக்கு தோறுகிறது. மிக மிக கனமழை மற்றும் வெள்ள அனர்த்தங்களுக்கு முழு நாடுமே எதிர்கொள்ளும் என்றே தோன்றுகிறது. நண்பகலுக்கு பின்னர் வடக்கின் நிலைமைகள் படிப்படியாக மழை அதிகரிக்கும். 6 தினங்களுக்கு 6 முதல். நாட்களுக்கு இதுல முதலே உண்மையில நாங்கள் சொல்லியிருக்காரு. சரி பிள்ளைய சொல்றதுக்கு அப்பால் நீங்க சொன்ன மாதிரி இதனை கையாளக்கூடிய பொறிமுறையை கடந்த அரசாங்கங்கள் எதுவுமே செய்யல. சரி. ஒருவேளை இந்த அரசாங்கம் இந்த படிப்பினைக்கு பிறகு இது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு தயார்படுத்தலை செய்யும் என்று கட்டாயம். எதிர்பார்க்கிறோம். இது எல்லாரும் எல்லாரும் சொல்றாங்க டில்சான், இப்படியான பதிவுகளை பார்த்துட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு அனர்த்தத்தை கையாண்டு உண்மையா அனுபவம் இல்லை. அனுபவம் இப்பதான் இல்லை. முதல் ஆனா முறை இப்படித்தான் பார்த்திருக்கிறாங்க. கடந்த ஆட்சி காலங்களின் போது இவர்கள் எதிர்த்தரப்பிலிருந்து அப்போதைய அரசாங்கங்களை மீது விமர்சித்திருக்கிறார்கள். அது நாங்க சொல்லத்தான் வேணும். ஜேவிபி எம்பிபியா இருந்து அனுரகுமார் சாணக் உட்பட எதிர்த்தரப்பில் இருக்கும் போது விமர்சித்திருக்கார்கள். இதை இப்படி இதை இப்படி விமர்சித்த இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்து இதை முகம் கொடுக்கிறது அவர்களுக்கு ஒரு புது அனுபவம், முதல் அனுபவம். நிச்சயமாக இந்த இந்த எதிர்வருகின்ற வருடங்களில் இந்த அனர்த்தங்கள் சரியான வகையில் ஜப்பான் போன்ற நாடுகளில் எப்படி அவர்கள் கணிக்கிறார்களோ அது போன்று அதுவும் கணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டில்சான், இன்றைக்கு எதிர்கட்சியினர் வந்து மலையகம் நோக்கி சென்றிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க எதிர்கட்சியினர் பாத்தீங்களா? யார் யார் போயிருக்காங்க? எதிர்கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக கள விஜயம் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சிரிப்பா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு டில்சான். சரி. என்ன கம்பளை உண்மை மக்களை நினைச்சு இல்ல, இந்த போனவங்களை நினைச்சு வெக்கமா இருக்கு எனக்கு. இப்ப இதுல ஆறார போனேன்னு நான் ஒரு ஆளுக்கு தேடி அடிச்சேன். எங்க நிக்கிறீங்க? ஐயோ நான் கொழும்புல நிக்கிறேன். அப்ப எதிர்கட்சி அதான் ஆட்சியை பிரட்டுற கட்சியா? அவங்களோட வேலை அர்த்தம். அது சரி. அதுல போனதாரண்டா கேட்டீங்க, நீங்க பாக்கலையா? என்ன நான் பரவாயில்ல, எனக்கு எனக்கு வேகமா அந்த வீடியோ அதுல போயிருக்கிறாங்க. முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் போயிருக்கிறார். திலிப்ப ஜெயவீர் அவர்கள் போயிருக்கிறார். தேடிக்கிட்டு இருந்தாங்க. எங்க இவர் போனாரு, எங்க காணோம், வெள்ளத்துல இருந்து அடிபட்டுட்டாரா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க நபர் தான் நீங்க சொன்னீங்க. இப்ப வெளியே வந்துட்டாரா? ரைட் ரைட் ஓகே. ஐயா வடிவேல் சுரேஷ், நீங்களும் பாருங்க, அவங்க வந்துட்டாங்க, நீங்களும் வாங்க வழியில. இல்ல அவருக்கு வரையில கையை கட்டி போட்டிருக்காங்க, எப்படி வருவாரு? என்னன்னா நீங்க கையை யாராச்சும் போயிட்டு அந்த கையில அவுத்து விடணும். நான் வெட்டி விடணும் போயிட்டு, நான் வெட்டுறேன் போயிட்டு கையை. நீங்க 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 போங்க, இதை விடுங்க, நீங்க மாத்தி விட்டுருவீங்க, ரக்க மாத்தி விட்டுருவீங்க. இவர் எங்கட ரவுஃப் ஹக்கீம் நிக்கிறார், திலிப்ப ஜெயவீர நிக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னும் அவர் உண்மையில பாவம், அவருக்கு இந்த அரசாங்கம் செய்த ஒரு பெரிய பிள்ளை என்னன்னா நூடுல்ஸ் காசு இன்னும் கொடுக்கல அவருக்கு, வாங்கின நூடுல்ஸ். பிள்ளைதானே டில்சா, பிள்ளையா நீங்க பிள்ளைய